ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அவர் வீடியோ. நீங்களும் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாக்னால், இன்றைக்கி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஸோ அந்த விளாக் தான். ஒன்றும் பெருசாக எக்ஸைட்டடாக இருக்காது. நான் வந்து வீட்டில் வந்து கிளம்பும்போது இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, ஸோ கோயிலில் க்ரௌடு அதிகமாக இருக்கும், ஸோ திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்டடாக கிளம்புனேன். பட் வந்து அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. சாமி ஃப்ரீயாக தான் பார்த்துட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சண்டே போனோன்னா கெடா வெட்டுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து கோயிலே வந்து க்ரௌடாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக பிரியாணி வாசனை தான், ஃபுல்லாக மட்டன் பிரியாணி தான் இருக்கும் அந்த சைடில். அது என்ன ரீசன் தெரியல. லாஸ்ட் டைம் வந்து ஆடிக்கு போகும்போது நாங்கள் அப்படி தான், ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சாமி கும்பிடும்போது அந்த ஸ்மெல்லும் அந்தனே ஒரு சில ஸ்மெல்லாம் சுத்தமாக நமக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தான் வெளியில் தான் குக் பண்ணுவாங்க. இப்போ என்னவோ கோயில் உள்ளவே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னவோ அவங்க ரூல்ஸு தான் அது. நம்ம எதுவுமே கேட்க முடியாது. நம்ம மட்டும் போய் தனியாக ஏதாச்சும் கேட்டோன்னா அதுக்கு வந்து 4 பேர் பின்னாடியே கிளம்பி வந்துடுவாங்க ரூல்ஸ் பேசுறதுக்கு. சரின்னு விட்டுட்டு, ஆனால் இன்றைக்கி வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக சாமி கும்பிட்டோம். இந்த ஆடி மாதம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வீட்டில் வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து எல்லாமே ரெடி ஆகி எல்லாருமே உட்காந்துட்டோம் கரெக்டாக. ஆனால் வந்து நம்மளால் வந்து வேலை இருக்குதுன்னு வெளியே போனார். எப்பயுமே நாங்கள் சொல்கிற டைமுக்கு எங்களால் கோயிலுக்கு கிளம்பவே முடியாது. அது என்ன ரீசன்னே தெரியல. காலையிலே போயிட்டு வந்துடணும்னு பிளான் பண்ணுவோம். ஏன்னா வெயிலாக இருக்குது. சரி காலையிலே போய் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்து அடுத்த வேலை பார்க்கலான்ட்டு. இதோ வர ஒரு 10 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் வர்றதுக்கு 2 hours ஆகும். கோயிலேருந்து வந்து கிளம்பும் போதும் அந்த மாதிரி வந்து சீக்கிரம் கிளம்பணும். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மட்டும் லேட் ஆகும். கோயிலுக்கு போகிறதுக்கே வந்து 11:30 ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது கோயிலுக்கு போய் ரீச் ஆகுது 12 o'clock ஆகிடுச்சு. எல்லா அபிஷேகம் முடிஞ்சிச்சு. நாங்கள் அபிஷேகம் பண்ணால் பால் மட்டுமாவது கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போனோம். ஸோ பாலும் வந்து கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தேங்காய் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பொங்கல் வச்சோம், எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே சாமிக்கு படைச்சிட்டு மாவிளக்கெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் வந்து மாவிளக்கு பேசியதில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா வீட்டிலே வெல்லமும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அத்தை. சொன்னால் வெல்லம் நிறைய இருந்துச்சு, பெசிஞ்சால் அது இன்னும் நல்லா பேசி அதுவே கரெக்டாகிடும். ஆனால் என்னாச்சுன்னா டைம் இல்லை, கோயில் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சா. சரி தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும், அதுக்கப்புறம் மாவிளக்கு கரெக்டாக வராதுன்ட்டு அது 1/2 மணி நேரம் எனக்கு மாவிளக்கு கிட்டவே போயிடுச்சு. எப்படியோ மாவிளக்கு நல்லபடியாக தான் வந்துச்சு. அப்படியே சாமி அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு திருப்தியாக சூப்பராக சாமி கும்பிட்டோம் இந்த டைம் வந்து. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களே கொஞ்சம் அப்படியே மீட் பண்ணிவிட்டு கோயிலில் வந்து இன்றைக்கி பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்படி தயிர் சாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். கொஞ்சம் இந்த அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை இதெல்லாம் வந்து அங்கே இருக்க எறும்புக்கு போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமே. இதில் போகிறதுல என்ன இருக்குது, வீட்டில் எறும்பு வந்தால் சாக் பிச்சு கிழிச்சி சாவடிக்கிறோம், கோயிலில் எறும்புக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரின்னு கோயிலில் போயிட்டு எறும்புக்கு அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு மட்டும் வச்சு விட்டேன். சாப்பிடுமா என்னன்னு தெரியல. போகிறப்ப வச்சேன், பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த தேங்காய் விளக்கு கூட அப்படி தான் சொல்கிறாங்க, செஞ்சு தான் பார்ப்போம். இதெல்லாம் ஒன்றும் நமக்கு பெரிய செலவு இல்லை. பட் சாமி எப்படி வேணால் கும்பிடலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக தெரியல. எனக்கு இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதாலாம் இல்லை, இது செஞ்சால் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் செய்யறது. மற்றபடி வந்து இதை நீங்கள் செய்யுங்கலாம் நான் ரெஃபர் பண்ணல. எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு நல்லது வருதா இல்லை மாற்றம் வருதா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.